நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா நந்தினி, உன் மாமியார் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்களே நீங்க வீடு காலி பண்ணிட்டு போறதா. ஏன்னா வாடகை அதிகமாக்கிட்டாங்கல்ல. இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்கல. ஓஹோ அப்படியா? இவ்வளவு கம்மி வாடகைக்கு எங்கேயுமே வீடு கிடைக்கிறது இல்ல. பேசாம அவங்க எவ்வளவு கேக்குறாங்களோ அந்த வாடகையை நீங்க கொடுத்துருங்க. ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அக்காவும் மோகனும் அந்த வீட்டை காலி பண்ண மாட்டாங்க. அம்மா, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். மோகனோட மாமா வேற வரேன்னு சொல்லிருக்காரு. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க போய் கயிறு கட்டிக்கங்க. சரி. அப்புறம் ராதிகா, நீங்க போய் கன்னி பொண்ணுங்களுக்கு சாப்பாடு பரிமாறுங்க. சரிங்க. நீங்களும் வாங்க. நீங்களும் வந்து உட்காருங்க. வாங்க. அம்மா, நீங்க பரிமாறுங்க, நான் இவங்களை உட்கார வைக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க. சரி பெரியம்மா, நாங்களாம் கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ள. வரேம்மா. வா நந்தினி, நம்ம கிளம்பலாம். இல்ல இல்ல லக்ஷ்மி, என்னம்மா அது? அங்க பாரு, அண்ணி எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல, நீ போய் உதவி பண்ண. போன் அப்புறமா பேசு. போய் பாரு. அர்ச்சனா, இங்க பாருமா, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. சாந்தி, அது இங்க பாருங்கக்கா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நானும் ஒரு அம்மா தானே. உங்களோட வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. லக்ஷ்மி மாதிரி, கார்த்திக் மாதிரி நந்தினி என் பொண்ணுதா. இங்க பாருங்கக்கா, நம்ம பொண்ணு நந்தினி இப்ப நமக்கு மட்டும் பொண்ணு கிடையாது. அவ ஒருத்தரோட மனைவி, இன்னொரு வீட்டு மருமகக்கா. அவளோட குடும்ப விஷயத்துல நம்மளால எதுவும் தலையிட முடியாது இல்லக்கா. அதுவும் உண்மைதான். மாப்பிள்ளை பத்தி தெரிஞ்சிருந்தும் நாம இந்த விஷயத்த பேச முடியாது. அப்படி ஏதாவது பேசினா தப்பா நினைச்சிருவாங்க. என்ன நந்தினி கஷ்டப்படுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா மோகனுக்கு நிறைய திறமை இருக்குக்கா. மோகனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நேரத்துல தைரியமா இருக்க சொல்லி நந்தினிக்கு நம்ம தான் புத்திமதி சொல்லணும். நம்ம பொண்ணு நந்தினி உண்மையிலேயே ரொம்ப பொறுப்பான பொண்ணு. நம்ம அவளோட நல்லதுக்கு தான் சொல்றேன்னு அவளால புரிஞ்சுக்க முடியும். அக்கா, நம்ம கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறா. அக்கா, தயவு பண்ணி அழறத நிறுத்துறீங்களா? மாமா இப்ப இந்த ஊர்ல இல்லைன்னா மட்டும் என்ன, நான் இருக்கேன்ல, எங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல. நீங்க தனியா இருக்கிற மாதிரி நினைச்சா அழாதீங்கக்கா. இங்க பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, நந்தினிக்காக நம்ம ஒரு வீடு வாங்கணும்ல. இப்ப அந்த வீட்டை அவளுக்கு தந்துடலாம்லக்கா. நான் இவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். ஒரு முறை மாமா கிட்ட அவரும் சொல்லட்டும். நீங்க வீணா அழுது உடம்ப கெடுத்துக்காதீங்கக்கா. போக போக எல்லா விஷயமும் கண்டிப்பா சரியாயிடும். மோகனுக்கு நல்ல வேலை கிடைக்கதான் போகுது. அவங்க பிரச்சனை தீரத்தான் போகுது. என் சாரி எல்லாம் ஆயிடுச்சு பாரு விராஜ். என்னாச்சு? அர்ச்சனா, என் சாரி எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு பாரு. ஐயோ, நீ என் கூட ஏ ரூம்க்கு வா, என்னோட சாரியை கட்டிக்கோ. இல்ல, நான் இதே க்ளீன் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல. முதல்ல இந்த போல கொடு. இத நான் இங்க வச்சிடுறேன்.
முதல்ல ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ வா 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 அட கார்த்திக் வா. அது வந்து வினிதாவோட saree மேல தெரியாம ஏதோ விழுந்துருச்சு அதனால இவங்க saree சேஞ்ச் பண்ணணுமா ஆ என் பையன் விராஜ் என் சாரியில ரசகுல்லாவோட ஜூஸ் ஊத்திட்டான். எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா. சரி ஓகே இப்போ உனக்கு என்ன saree வேணுங்கறத நீயே சொல்ல போனா என்கிட்ட எல்லா கலர்லயும் saree இருக்கு உன் ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரியும் saree இருக்கு அதே நான் எடுத்து தரேன் உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா இதையே போட்டுக்கோ என்ன வினிதா என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்ல அர்ச்சனா, குழந்தை உங்க கூட இருக்க போதா இல்ல தனியா ரூம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இவ்ளோ சின்ன குழந்தைய எப்படி தனியா தங்க வைக்கிறது ஆப்வியஸா எங்க கூட தான் இருக்கும் அப்ப இந்த ரூம்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். புரியல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஃபேமிலிக்கு வரப்போற குழந்தை தான் ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா அந்த குழந்தையோட திங்ஸ் தான் வீட்லயே ரொம்ப அதிகமா இருக்கும். நீ வேணா பாரு, குழந்தைக்கு ஒரு காட் வேணும், அதுக்கு அலமாரி வேணும், அப்புறம் டாய்ஸ், இந்த மாதிரி நிறைய. உண்மையை சொல்லணும்னா உன்னோட ரூம் பெருசா தான் இருக்கு, அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனா கண்டிப்பா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செய்யணும். அது எப்படின்னா, இந்த பெட் இருக்குல்ல, இத கொஞ்சமா அந்த பக்கம் தள்ளணும். அப்புறம் இந்த சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி அங்க ஒரு சின்ன காட் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த டேபிள் இருக்குல்ல, அது மேல நீ குழந்தைக்கு யூஸ் பண்ற சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ரூமை இப்பவே நீ பெயிண்ட் பண்ணிடு. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு பெயிண்ட் ஸ்மெல்ல சுத்தமா ஒத்துக்காது. அப்புறம் அந்த விண்டோ ஏரியா இருக்குல்ல அர்ச்சனா, இந்த ஏரியாவை கூட நீ இங்க இருந்து கொஞ்சம் செல்லக்குட்டி, இது உனக்குதான். என்ன இது வேலையே செய்யல? அங்கிள், உங்களுக்கு இந்த காரை ஓட வைக்க தெரியுமா? ப்ளீஸ் அப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. கூட ட்ரை பண்றேன். ஆன் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா போகுது. அர்ச்சனா, வினிதா எங்க இருக்கா? அவளா மேல ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படியா? சரி சரி போங்க போங்க கார் பிடிங்க. குழந்தைங்களோட சேர்ந்து பெரியவங்களும் குழந்தைங்களா மாறிடுறாங்கல்ல. போ வா. நாம ராதிகாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தானே இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. நம்ம பூஜை நல்லபடியா முடிஞ்சது. போன தடவை ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. நாங்க கிளம்புறோம். அடட, அதுக்குள்ள இப்படி கிளம்பணும்னு என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்களேன். வந்ததுல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தீங்க. இல்ல, நாங்க கிளம்புறோம். வீட்ல எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். அனன்யா, ஹாய். இந்த செல்லம் சந்தோஷமா இருமா. ராதிகா, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. பாய் பாய் அனன்யா. சிரிக்கிற பாத்தீங்களா? அம்மா, அப்ப நானும் கிளம்புறேன். எனக்காக மாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு நிக்கிலோட ஃப்ரெண்டோட வீட்ல தாண்டியா பாட்டு இருக்கு. அதுக்காக மாம் எனக்காக ஜோலி வாங்க போறாங்களா. லக்ஷ்மி, ஏதாவது சாப்பிட்டு போலாமேமா? வேண்டாமா, ஷாப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க மாலுக்கு போறோம். அனி, உங்களுக்கு தெரியுமா அங்க புது ஷோரூம் திறந்திருக்காங்களா? கர்டன்ஸ்ல இருந்து ஃபர்னிச்சர் வரைக்கும் எல்லா பொருட்களும் அங்க இருக்காம். தீபாவளி வரப்போகுதுல, அதனால நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. அம்மா, முடிஞ்சா நீங்க வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுங்க. பாத்தீங்களா, எல்லா பொருட்களும் கொஞ்சம் பழசா இருக்கு. மாம், டாட் எல்லாமே புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஓகே அர்ச்சனா, நானும் கிளம்புறேன். உன்னோட சாரியா அப்புறமா டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறேன்.
நாங்க போயிட்டு வரோங்க. சரியா? விராஜ் கண்ணா நாமள வீட்டுக்கு போலாமா? இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கிள் கூட விளையாட போறேன். இன்னொரு நாளைக்கு விளையாடலாம். வா. சரிங்க ஆண்டி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாமா. விராஜ், இது நியாயமா? ஒரு ஃப்ரெண்டுக்கு கை கொடுக்காம கிளம்பிட்ட? அட குட் பாய். வா. பாய் விராஜ். பாய். 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 சரிம்மா, அப்ப நானும் கிளம்புறேன். வரேன் பெரியம்மா. போயிட்டு வா. போயிட்டு வரேன் அண்ணி. பைனா. பாய். அர்ச்சனா, நீயும் கொஞ்ச நேரம் உன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. குழந்தைங்க பின்னாடியே ஓடிட்டு இருந்தல்ல, ரொம்ப களைச்சு போயிருப்ப. நான் ரூமுக்கே சாப்பாடு அனுப்புறேன். இல்லம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, முதல்ல நீங்க தான் ஓய்வு எடுக்கணும். என்ன பத்தி கவலைப்படாதீங்க. சரிம்மா அர்ச்சனா, நான் அக்காவோட ரூம்ல தான் இருக்கேன். கிரிஜாவை எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டும். நீயும் போய் ரெஸ்ட் எடு, சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன் சொல்றதும் சரின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, அவர் எதை பண்ணாலும் தான் டேலண்டால தான் பண்ணுவாரு. யாரோட உதவியும் எதிர்பார்க்க மாட்டாரு. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். தயவு செஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அவருக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு. அது கூட அவருக்கு ஒரு நல்ல ஜாபா கிடைக்கணும். என்னோட ஆசையாதான். சரி, நீ வா அர்ச்சனா, ஃபுட் எல்லாம் ஆறிட போகுது. இதோ கார்த்திக், இந்த நகையை எடுத்து வச்சுட்டு வரேன். அவ்வளவுதான். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு வினிதா என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? என்ன? அவ என்ன சொன்னானா, குழந்தை வரதுக்கு முன்னால நம்ம ரூம்ல நிறைய மாற்றங்கள் செய்யணுமா. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் டைமே இருக்காதாம். மாற்றம்னா? அது வந்து என்னன்னா, இப்போ அந்த பெட் இருக்குல்ல, இத கொஞ்சம் அந்த பக்கமா இழுக்கணுமா. ஏன்னா குழந்தையோட பெட் வைக்க இடம் இருக்கணும்ல. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்ல, அங்கதான் குழந்தையோட காட்டை வைக்கணும். அப்புறம் இந்த சைட் டேபிள் இருக்குல்ல, அதுல குழந்தையோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சிட சொன்னா. இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்க சொன்னா. மாணிக்கம் மருந்து எடுத்துட்டு வர போயிருக்காரு. அதுக்குள்ள அர்ச்சனா கிட்டயும் பேசணும். என்னென்ன மாத்திரை வேணும்னு அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீரோ பக்கத்துல இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். இங்க காட்டை வச்சோன்னா அப்புறம் எங்க அலமாரியை வைக்கிறது? பேசாம இதை எடுத்துடலாம். இந்த சைட் டேபிள் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு குழந்தையோட அலமாரியை அங்க வச்சிடலாம். இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ரெடிமேடாவே காட் வாங்கிக்கலாம். இப்பெல்லாம் நல்ல நல்ல டிசைன்ஸ்ல காட் கிடைக்குது. அப்புறம் பொம்மையெல்லாம் வைக்கிறதுக்கு கூட நம்ம ஏதாவது வாங்கணும். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் கூட யோசிச்சேன். நம்ம ரூமோட இந்த கலர் இருக்குல்ல, இதையும் மாத்திட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இத பாருங்களேன், குழந்தைக்கு இந்த மாதிரி டல்லான கலர்லாம் பிடிக்காது இல்ல. குழந்தைக்கு ஏதாவது பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் கியூட்டான வால்பேப்பர்ஸும் வாங்கிட்டு வரலாம். இங்க பக்கத்துல ஏதோ கடை திறந்திருக்குன்னு கூட லக்ஷ்மி சொன்னா. அங்க போய் நம்ம ஒரு தடவை பாத்துட்டு வந்துடலாம். பேசாம அம்மாவும் நம்ம கூட வந்தா எல்லாத்தையும் பார்த்து வாங்கலாம். என்ன கார்த்திக், ரொம்ப நேரமா நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு தோணுது, நான் சொன்னா நீ கேப்பியா? கண்டிப்பா கேப்பேன். அர்ச்சனா, நீ என்னென்னமோ யோசிச்சு வச்சிருக்க, என்னென்னமோ சொல்ற. ஆனா இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு எனக்கு தோணல. புரியல, என்ன சொல்றீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு? எனக்கு ரூம் இந்த மாதிரி ஸ்பேஷியஸா இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ ஷேட்ஸை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே இதை ஓகே பண்ணும். அதுவும் இல்லாம எல்லாத்தையும் மூவ் பண்ணணும்னு வேற சொல்றேன். இந்த சைட் டேபிள் இதுலதான் நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம என்னோட திங்ஸை நான் எதுக்காக கெஸ்ட் ரூம்ல கொண்டு போய் வைக்கணும் சொல்லு? அது கார்த்திக், நான் பாரு அர்ச்சனா, குழந்தை வந்தா அதுக்கு இவ்வளவு இடம் போதும். அதை விட்டு அதுக்காக ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் மாத்தணுங்கிற அவசியம் இல்ல. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? தனியா பீரோ வேணும், செப்பரேட் பெட் வேணும். அதுக்கே கார்த்திக், நான் அந்த அர்ச்சனா, அனன்யா வந்தப்போ உங்க அண்ணனும் அண்ணியும் இந்த மாதிரி தான் பண்ணாங்களா? யோசிச்சு பாரு, எதுவும் செய்யல. ஆனா இது எல்லாத்தையும் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ தாராளமா செய், நான் உன்னை தடுக்கல. ஆனா உன்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட திங்ஸ் எதுவும் எடுக்காத. கார்த்திக், நான் தான் சொல்றேன்ல, ஏன் திங்ஸ் எதுவும் எடுக்காத. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஒழுங்கா இவர் சாப்பிட கூட இல்ல. உன்னோட அப்பா இருக்காரே, ரொம்ப கோவப்படுறாரு. எப்ப பாரு கோவம் மட்டும்தான்.
ஒரு பொருளை இடம் மாத்தி வச்சா கூட ரொம்ப கோவப்படுறாரு. ஆனா ரொம்ப கியூட்டா இருக்காரு. போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாரு. எனக்கு தயவு செஞ்சு சீக்கிரம் வர முயற்சி பண்ணுங்களேன். சரிங்க. நான் வச்சிடுறேன். அக்கா, நீங்க மாமா கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க? ஆ, அவர் எப்ப வரேன்னு சொன்னாரு? என்னன்னு சொல்றது, அவரு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா? ஆ, ஆமா சாந்தி, நீ அர்ச்சனா கிட்ட கேட்டியா என்னென்ன மாத்திரையெல்லாம் வேணுமா? என்னாச்சு? நீ அர்ச்சனாவை போய் பாத்தியா இல்லையா? ஆ, நான் அங்கதான் போயிருந்தேன். ஆனா கார்த்திகா அர்ச்சனாவும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதான் நடுவுல போக வேண்டாம்னு தோணுச்சு, வந்துட்டேன். என்ன சாந்தி, ஏதாவது பிரச்சனையா? உன் முகம் திடீர்னு இப்படி வாடி போயிருக்கே, என்னாச்சு? பிறக்க போற குழந்தைக்கு பொருள் எல்லாம் வாங்கணும்னு கார்த்திக் கிட்ட அர்ச்சனா சொல்லிக்கிட்டு இருக்காக்கா. குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக மெத்த, அப்புறம் அலமாரி, அப்புறம் கொஞ்சம் பொம்மையெல்லாம் வாங்க சொல்லிருக்காக்கா. இல்ல இல்ல இல்ல, நீ அவங்க கிட்ட சொல்லலையா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் வாங்குறது இல்லைன்னு? இதெல்லாம் அபசகுணம்னு சொல்லுவாங்க. நாம இத வாங்குறதெல்லாம் என்ன சாந்தி, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அக்கா, எனக்கு இத பத்திலாம் நல்லா தெரியும்க்கா. ஆனா அர்ச்சனா கிட்ட எப்படி சொல்றது? திரும்ப திரும்ப நான் இதை செய்யாத அதை செய்யாதன்னு அர்ச்சனா கிட்ட சொல்ல முடியுமா? அப்புறம் அதுவும் இல்லாம அர்ச்சனா இத பத்திலாம் என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்றது? மோகன் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பான். ஐ ஹோப் அந்த வேலை அவனுக்கு கிடைச்சிருக்கணும். ஒரு தடவை அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். சாரி. இந்த வாட்டி நான் கம்மி சம்பளத்துக்கு வேலை கிடைச்சாலும் போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, நீ இவ்வளவு நேரம் எதுவும் சாப்பிடலையா? அத பத்தி உங்களுக்கு என்ன? நான் இக்கேடாவது கேட்டு போறேன். அர்ச்சனா, ஐ எம் ரியலி சாரி. சரி வா, நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். உண்மையிலேயே எனக்கு இப்ப ரொம்ப பசியா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீயும் சாப்பிடாம இருக்க கூடாது. ஆமா, இப்ப எதுக்கு நீ இந்த சாரி எல்லாம் வெளியே எடுத்த? அது வந்து நான் வெயிட்டான சாரி, லைட்டான சாரி எல்லாத்தையும் எடுத்தேன். இந்த வெயிட்டான சாரியை கட்டிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா கிட்ட ஒரு முறை போய் கேட்கணும். அர்ச்சனா, இதுல அம்மா கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நீ தானே கட்ட போற. அதெல்லாம் சரி, கார்த்திக் இருந்தாலும் நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உண்மையிலே சொல்றேன், அம்மா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீ ரொம்ப நல்ல டைப். எப்பவுமே மத்தவங்கள பத்தி தான் யோசிக்கிற. உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டேன். இவ்வளவு நேரம் பட்னியா இருக்க, உன்னால குழந்தையும் பாவம் பட்னியா இருக்க. இல்ல, நான் ஒன்னும் அவ்வளவு லூஸ் இல்ல. குழந்தைக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டேன். அது சரி. ஆனா இவ்வளவு நேரம் டிராமா பண்ணிட்டு இருக்க, எதுவுமே சாப்பிடாத மாதிரி. நான் குழந்தைக்காக கொஞ்சமா சாப்பிட்டேன். எனக்காக ஒண்ணும் சாப்பிடல. ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க, 2 பேரும் சாப்பிடலாம். வா அர்ச்சனா. ஆமா கார்த்திக், நீங்க மோகன் கிட்ட பேசுனீங்களா? நான் மோகனுக்கு கால் பண்ணேன், ஆனா அவன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அவன் ஏன் இந்த மாதிரி செய்யறான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது.
அக்காவும் என் கால் அட்டன் பண்ணல. அர்ச்சனா, எல்லாமே சரியாயிடும், நீ வருத்தப்படாத. ம். அப்புறம் அர்ச்சனா, அப்பா என்ன சொன்னார்னா தீபாவளிக்கு ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்குமா, ஆர்டர்ஸும் அதிகமா வரப்போகுது. உன் பெரியப்பா வேற இங்க இல்லல, அதனால நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு போயாகணும். சொல்லப்போனா இன்னைக்கே ஒரு மீட்டிங் இருந்தது, அதனால நாளையில இருந்து எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். வீட்ல என்னால எதையும் பாத்துக்க முடியலன்னா நான் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போவீங்களா? கார்த்திக், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க எப்ப வீட்ல இருந்தாலும் சரி, அதிகமா என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என் மேல கோவமும் படக்கூடாது. ம். ஓகே, நான் கிளம்புறேன். ம்? ஆ, அப்புறம் அர்ச்சனா, நம்ம ரூம்ல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொன்னல, நீ உண்மையிலேயே சேஞ்ச் பண்ண போறியா? ஐ மீன் ஆமா, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்.